ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம எறா எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அதை நல்லா ஊற விட்டுடலாம். ஊறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது பரட்டி வச்சுருங்க, ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் மைதா மாவு, அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் அஜினமோட்டோ இதெல்லாம் போட்டு அதையும் கரைச்சி வச்சுக்கலாம். உப்பு போட்டு அதையும் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு இதை இந்த தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த எறாவை எடுத்து அந்த கரைச்சி வச்சுருக்க மாவில் முக்கி எடுத்து போட்டு நம்ம இது சுடணும். அதுக்கப்புறம் இது வந்து சாதாரணமாக இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து அந்த மசாலாவில் மட்டுமே வறுத்து எடுக்கிறேன். அந்த முக்கி மாவில் முக்காமல் அதில் மட்டுமே போட்டு எடுத்துக்கலாம். இதை கரைச்சிக்கலாம். இதை கரைச்சிட்டு இது போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும், இப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்கள், இது வந்து நம்ம வெறும் மாவில் முக்காமல் மசாலா மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுறது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே உருண்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு க்ரம்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம அந்த மசாலா போட்டு பிசறி வச்சுருக்கிற அந்த எறாவை இதில் போட்டு நம்ம பெரட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து என்னோடய ஃபோன் வந்து ஒரு வாரமாக எதுவுமே நான் போட முடியல. ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதனால் எதுவுமே செய்ய முடியல. நான் வந்து கொடைக்கானல் போனதெல்லாம் எல்லாமே நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு விலாகாக போடலாம் அப்படின்னு நினச்சி அது எல்லாமே போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ வேறு ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா தான் இப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் பொரித்து எடுத்துகிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இது நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு போடலாம். ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா ஒட்டி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்பவே ஆசையாக இருந்தேன் நான் விலாக் போடுறதுக்காக. நிறைய இடங்கள்லாம் நாங்கள் கொடைக்கானலில் பார்த்தோம். அது எல்லாத்தையுமே எடுத்து வீடியோ நிறையவே வச்சுருந்தேன். ஆனால் வந்து அது எதுவுமே எனக்கு போட முடியாமல் போயிடுச்சு. இருக்கிற வீடியோ எதுவும் எடுக்க முடியுமான்னு பார்த்து இருந்தால் ஏதாவது ஒன்று ரெண்டு எடுத்து போடலாம் அப்படின்னு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எவ்வளோ ஆசையாக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபோன் கீழே விழுந்து போச்சு, எல்லாமே போயிடுச்சு. அந்த நம்ம வச்சுருந்த வீடியோஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. அதனால் நான் வந்து ஒரு வாரமாக எதுவுமே அப்லோட் பண்ண முடியாமல் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ ஃபோன் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். எல்லாம் வந்து உங்களோட ஆதரவும் உங்களோட இதுவும் எனக்கு வேணும். தேங்க்யூ. நான் வந்து 3000 தாண்டிடுச்சு என்னோடய சப்ஸ்கிரைபர். எனக்கு ஹவர்ஸு இன்னும் வரல. வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு உதவி பண்ணணும். எல்லோரும் கொஞ்சம் என்னோடய வாட்ச் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 3000 இது வரைக்கும் 3000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அது எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ.